இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வீடியோ மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது எஸ் தட்சிணாமூர்த்தி மேக்ஸ் டீச்சர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு +2 மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். முழுமையாக வீடியோவை பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இது நத்திங் பட் மேக்ஸ். கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பு எண்ணின் இணை எண். என்ன கலப்பு எண்ணின் இணை எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z = x + iy நம்முடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். z பார் கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட்டேட் பண்ணுறது வந்து z பார் x - iy. வெரி சிம்பிள். இமேஜினரி பார்ட்டில் இருக்கிற சிம்பிளை மாற்றினா அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட். அவ்வளோதான். z = x + iy, z பார் = x - iy, கலப்பு எண்ணின் இணை எண் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ். 7 + 3a இதனுடைய கான்ஜுகேட் என்ன அப்படின்னா 7 + 3a பார் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், இமேஜினரி நம்பரில் இருக்கக்கூடிய சிம்பிள் மட்டும் மாற்றினா போகுது. -3 + 4i இதனுடைய கான்ஜுகேட் என்ன, -3 + 4i. ஆன்சர் 3 - 4i. இது சரியா? 3 - 4iங்கிறது தப்பு. என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டில் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதே சமயத்தில் ரியல் பார்ட்லையும் பண்ணிக்கிறேன். ரியல் பார்ட்டில் பண்ணக்கூடாது. அப்போ ஆன்சர் -3 + 4iனுடைய கான்ஜுகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3 - 4i. ரைட். 7i இதனுடைய கான்ஜுகேட் என்ன, இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 0 + 7i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா 7iனுடைய கான்ஜுகேட் 0 + 7i கான்ஜுகேட் 0 - 7i அல்லது சிம்பிளாக -7iன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கான்ஜுகேட். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கான்ஜுகேட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி z பார் பார் ஈக்குவல் டு z. அதாவது z = x + iy அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு z பார் அப்படின்னு என்ன அர்த்தம், ஜஸ்ட் இமேஜினரி பார்ட்டில் ஒரு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதனுடைய ஆன்சர் x - iy. இப்போ இதுக்கு பார் பார்னா 2 டைம் கான்ஜுகேட் எடுக்கணும். இப்போ இதில் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் x + iy. அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருப்பி x + iy z வருது. therefore z பார் பார் ஈக்குவல் டு z. நம்பர். ஸோ z + z பார் ஈக்குவல் டு என்ன ஆகும் பாருங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் x + iy, அதனுடைய கான்ஜுகேட் x - iy. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுற போது +iy-யும் -iy-யும் கட் ஆகிடும். ஆன்சர் 2x. ஏற்கனவே படிச்சுக்கிறோம் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் xங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ரியல் பார்ட் ஆஃப் z. அப்போ இதனுடைய ஆன்சர் ரியல் பார்ட் ஆஃப் z. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. z + z பார் ஈக்குவல் டு ட்வைஸ் ரியல் பார்ட் ஆஃப் z அல்லது z + z பார் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் z. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 z - z பார் ஈக்குவல் டு இது என்ன பாருங்க x + iy -x + iy வரும். அப்போ 2iy அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஏற்கனவே தெரியும் yங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்போ 2i இன்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z, அது வந்து z - z பார். அதர்வைஸ் z - z பார் டிவைடட் பை 2i இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்பர் 4 z + z1 + z2 ஹோல் பார். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கு பார் எடுத்தாலும் கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கு பார் எடுத்தாலும் ரெண்டும் ஈக்குவல் தான். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்பர் 5 z1 - z2 ஹோல் பார். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை செப்பரேட் பண்ணிட்டு ஹோல் பார். அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு முதல்ல பார் எடுத்துட்டு அப்புறம் செப்பரேட் பண்ணலாம். இதுவும் ஈக்குவலாக இருக்கும். z1 z2 ஹோல் பார் மல்டிப்ளிகேஷன். அப்போ z1 பார் இன்டு z2 பார். நம்பர் 7 z1 by z2 the whole bar equal to z1 bar divided by z2 bar if z2 not equal to 0. இந்த டினாமினேட்டர் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 இல்லாத போது இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். மற்ற இடங்களில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் நாட் அப்ளிகபிள். z power n whole bar equal to
z bar power n where n is an integer. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. z power n இப்போ z ஸ்கொயர் z power 3 அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் ஒரு z bar எடுத்துட்டு கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பவர் n ரேஸ் பண்ணாலும் ரெண்டு சேம். அடுத்தது if z equal to z bar then z is real. z காம்ப்ளெக்ஸ் நம்பரும் z பார்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலா இருந்ததுன்னா z is completely real அப்படின்னு பேர். எப்படி இருக்கும்? இப்போ 3 + 7ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் 3 - 7ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலா இருக்குமா? இருக்காது. ஒருவேளை இது இல்லைன்னா 3 = 3 இருக்கு. அப்போ இமேஜினரி பார்ட் ஃபுல்லா 0 ஆயிடுச்சுன்னா அப்போ அது வந்து ஈக்குவலா இருக்கிறது சான்ஸ் உண்டு. இதனுடைய கான்வர்ஸும் ட்ரூ. அதாவது என்னன்னா z is real அப்படின்னு சொன்னோம்னா that implies z equal to z bar. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்பர் 10. if z equal to minus z bar then z is purely imaginary. முழுவதும் கற்பனை எண், purely imaginary. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 + 7i 3 - 7i இது முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ 3 + 7i முன்னாடி ஒரு -3யும் +7i இருந்ததுன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்குமா? அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். 7iயும் 7iயும் ஈக்குவலா இருந்ததுன்னா இது இல்லாம இருந்துச்சுன்னா ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா அது ரியல் பார்ட் 0 ஆகும். அப்போ கம்ப்ளீட்லி பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனை எண். இதுவும் அப்படிதான். இதனுடைய கான்வர்சல் ப்ரூஃப் எப்படின்னா z is imaginary that implies z equal to minus z bar. ஸோ இதுதான் நம்ம படிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கான்ஜுகேட். இதில் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, இன்வர்ஸ் ஆஃப் தி கான்ஜுகேட், இன்வர்ஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். z equal to x plus iy காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இன்வர்ஸ் என்ன? நேர்மாறு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நேர்மாறு z இன்வர்ஸ். z இன்வர்ஸ் அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் 1/z. 1/z னா 1/x plus i. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1/x plus iy. டிவிஷன் கிடையாது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல. அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா இதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். x minus iy x minus iy. டினாமினேட்டர் எப்போதுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x plus iy x minus iy தான் வரும். இந்த மாதிரி டிவிஷன் பண்ற போது இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a plus ib into a minus ibங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஆக்சுவலி a plus b a minus b நமக்கு ஃபார்முலா தெரியும். அது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே i இருக்கிறதுனால i ஸ்கொயர் வர்றதுனால இதனுடைய ஆன்சர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். இனிமேல் கொண்டு பார்க்கும்போது இந்த ரெண்டினுடைய மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர், நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா x மைனஸ் iy. தேர்ஃபோர் இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு திஸ் x by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் iy டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இது ஆர்டர்ட் பேராகவும் எழுதலாம். எப்படி? x by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அப்படிங்கிற ஆர்டர்ட் பேராகவும் எழுதலாம். எக்ஸைஸ் 2.3 டூ இட் யுவர் செல்ஃப். ஒரு மல்டிப்ளிகேஷன், இந்த இன்வர்ஸ் சொன்னது, இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம். அதை நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுங்கள். இப்போ எக்ஸைஸ் 2.4 ரைட் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். செவ்வக வடிவில் எழுது அப்படின்னா x plus iy ஃபார்ம் எழுதணும். இதில் எல்லாம் கான்ஜுகேட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே முக்கியமான பார்க்க வேண்டிய படிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ z1 plus z2 ஹோல் பார் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு பார், திருப்பி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இன்னொரு பார். அந்த ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதனுடைய கான்ஜுகேட் இமேஜினரி பார்ட்டில் ஒரு சைன் சேஞ்ச் -9, இமேஜினரி பார்ட்டில் ஒரு சைன் சேஞ்ச் +4. ரியல் பார்ட்டில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் போதும். 5 + 2 7 -9 + 4 ஆன்சர் -5y. ஸோ இது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம். டிவிஷன் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்போ டிவிஷன் இல்லைன்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டருடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணணும். டினாமினேட்டர் நாட் நியூமரேட்டர். இந்த 6 + 2y அதனுடைய கான்ஜுகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 - 2y. இதை ரெண்டையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் a plus ib into a minus ib னா ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். r ஸ்கொயர் பண்ணணும், 2 ஸ்கொயர் பண்ணணும். இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, i எல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்.
இது யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன். 10 6 60, 6 5 minus 30i, minus 2 into 10 minus 20i, minus into minus plus 5 2s are 10, I into I square. I square உடைய ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், that is minus 1. அப்போ இது minus 10, 16 minus 10 அப்படின்னா ஆன்சர் 50. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் minus 50i divided by 36. இதனுடைய ஆன்சர் இது சாரி 6 ஸ்கொயர் 36. இது ஒரு ஆன்சர் வந்து 40. ஸோ 40ஆல் ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு இது ஒரு 5/4ன்னு மாறும், இது 5/4i அப்படின்னு மாறும். ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம். ப்ராப்ளம் நம்பர் 3. 3i இதனுடைய கான்ஜுகேட் வெரி சிம்பிள். அப்படியே சொன்னேன், இது ஆக்சுவலி 0 + 3iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை 0 - 3i எழுதணும். அப்படின்னா -3i இதனுடைய கான்ஜுகேட் 1/2 - i. இப்போ இந்த 2 - i டிவிஷன் இருக்குது. இதை மட்டும் 2 + i divided by 2 + i ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ இது -3i as it is அப்படியே இருக்கும். plus 1 into this na 2 plus i. denominator நம்மளுக்கு தெரியும் a plus ib, a minus ib ங்கிற ஃபார்முலா இருக்கு. இதனுடைய ஸ்கொயர் 4, 1 நம்பர், 1 உடைய ஸ்கொயர் 1, ஆன்சர் plus 5. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். 5 3s are 15i plus 2 plus i whole divided by 5. ரியல் நம்பர் only 1, that is 2. இந்த ரெண்டு நம்பரையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா -49 divided by 5. ஸோ நம்மளுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் 2/5 minus 14i divided by 5. 2.4ல பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ராப்ளம் நம்பர் 2 3 இப்போ போட்டு அதே மெத்தடில் தான் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதணும். அப்புறம் ரியல் பார்ட் கேட்டாங்க, ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் கேட்டாங்க, இமேஜினரி பார்ட். இது டூ இட் யுவர் செல்ஃப். ப்ராப்ளம் நம்பர் 5ங்கிறது ப்ராப்பர்ட்டி. அது ஆல்ரெடி வி ப்ரூவ், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்லேயே ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 4. விங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டபிள்யூங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறேன். யூங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் செவ்வக வடிவத்தில் எழுது. எப்படி? இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி, அதாவது 1/u = 1/v + 1/w. இப்போ டைரக்டாக எடுத்துக்கிறேன். 1/u = 1/v, v கொடுத்துருக்குறான் 3 - 4i + 1/w, w கொடுத்துருக்குறான் 3 4 + 3i. இப்போ இது என்ன ஆகும்? இது டிவிஷன் கிடையாது, அதனால் இதனுடைய கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 + 4i divided by 3 + 4i. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட்டில் ஒரு சைன் சேஞ்ச், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். இது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ப்ளஸ் 1/4 + 3i. இதனுடைய கான்ஜுகேட் என்னன்னா 4 - 3i divided by 4 - 3. இது அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். டினாமினேட்டர் அப்படியே சொல்லிக்கிறோம், ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங். 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். நியூமரேட்டர் வெரி சிம்பிள், 1 into this, 1 into this. அதே மாதிரி தான் இங்கே 4 - 3i divided by இது 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 9, இது ஒரு 16, 25. அப்போ 1/25ங்கிறது காமன் டேர்ம் எடுத்துக்கிறேன். இங்கேயும் 1/25, இங்கேயும் 1/25. ஸோ இது ரெண்டையும் கிளப் பண்ணிங்கன்னா 3 + 4 ஆன்சர் 7. 4i - 3i அப்படின்னா ஆன்சர் +i. அவ்வளோதான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். 7/25 அப்படிங்கிறது ரியல் பார்ட் plus I into 1/25ங்கிறது இமேஜினரி பார்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 1. ஷோ தட் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் பியூர்லி இமேஜினரி. இப்போ தான் ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்தோம். பியூர்லி இமேஜினரி அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபிக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா z - z பார் அல்லது z பார் - z. இதுதான் we have to prove it. இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ இந்த கொடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், அதுதான் z. அப்போ நான் z பார் எடுத்துக்கிறேன். z பார் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 + i√3 the power 10 minus 2 - i√3 for the power 10. இதுக்கு ஹோல் பார். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சப்ட்ராக்ஷன் இருக்குது. z1 - z2 ஹோல் பார் அப்படின்னா இண்டிவிஜுவல் பார் போடலாம். 2 + i√3 power 10 the bar minus 2 - i√3 the power 10 the whole bar. இப்போ தான் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். z power n ஹோல் பார் இருக்குதுன்னா z பார் பவர் n போட்டுக்கலாம். இந்த n வந்து இன்டிஜர். ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா 2 + i√3 the bar அதுக்கு பவர் 10. சிமிலர்லி இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 - i√3 அதுக்கு பார் அப்புறம் பவர் 10. இப்போ இது நம்மளுடைய கான்ஜுகேட்டுடைய ஃபார்முலா வந்துருச்சு. இமேஜினரி பார்ட் இருக்கிற இடத்துல ஒரு மைனஸ். அப்போது 2 - i√3 the power 10. அதே மாதிரி இங்கே என்னன்னா 2 + i√3 the power 10 மாறி. இந்த ரெண்டுலேயும் ஒரு மைனஸை காமன் எடுக்கிறேன்.
அப்போ மைனஸ் காமன் எடுத்து இது ஃப்ரண்ட்டில் வந்துடும், முதல் டேர்மாக வந்துடும். 2 + i√3 the power 10. இது ரெண்டாவது வரும்போது ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்பர் ப்ளஸ் ஆகும். ஸோ 2 - i√3 the power 10 அப்படின்னு மாறும். இட் இஸ் நத்திங் பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது z பாரை வந்து மைனஸ் z எழுதலாம். அதே மாதிரி அதர்வைஸ் z ஈக்குவல் டு மைனஸ் z பார். therefore z இஸ் பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனை எண். நெக்ஸ்ட் 7th செகண்ட் சப்டிவிஷன். ப்ரூவ் தட் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ரியல். அப்போ பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி ஒன்று போட்டோம், அது மாதிரி பியூர்லி. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ரியல்னா இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரியல். இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் இசட்னு வச்சுக்கிறேன். அப்போ இசட் பார் எடுக்கிறேன். இசட் பார் எடுத்து என்ன பாருங்க, 19 - 7i / 9 + i the power 12 plus 20 - 5i / 7 - 6i whole power 12 whole bar. அப்ளை சொன்னால் இண்டிவிஜுவல் பார் பிரிச்சுக்கலாம். 19 - 7i / 9 + i the power 12 the whole bar plus 20 - 5i / 7 - 6i power 12 whole bar. z power n whole bar இருந்ததுன்னா z bar power n க்கு மாற்றிக்கலாம். அப்போ 19 - 7i / 9 + i the bar power 12 plus 20 - 5i / 7 - 6i whole bar அப்புறம் power 12. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் கொண்டு வந்துருக்குறோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிப்பீட்டடாக நம்ம இது வரணும், அது இன்னும் வரல. அது என்ன பண்ணுறது? அப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 9 + 7i கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 19 - 7i / 9 + i இதனுடைய கான்ஜுகேட் 9 - i, அதாவது மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் நம்மளுக்கு தெரியும், இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் வர்றதா நம்மளுடைய டினாமினேட்டர். 9 × 19, 9 × 9s are 81, 58, 9 × 1s are 9 + 8, 171, 9 × 7s are 63i minus 19i minus into minus plus 7 into 1 7, I square value -1, answer -7. 171 less 7 போயிடுச்சுன்னா 164. இந்த ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா 82i / 82. 82 ஆல் டிவைட் ஆகுது ட்வைஸ், இதுவும் 82 ஆல் டிவைட் ஆகுது சிங்கிள் டைம், ஆன்சர் -8. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 19 - 7i / 9 + i அப்படிங்கிறதுடைய சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 - i. அதே மாதிரி 20 - 5i / 7 - 6i இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 20 - 5i / 7 - 6i இன்ட்டு இதனுடைய கான்ஜுகேட் 7 + 6i / 7 + 6i. Very simple, denominator squaring and adding. இது 49, இது 36 add பண்ணியாச்சு. 7 20s 140, 7 5s 35i, 6 into 20 answer 120i, 6 into minus na minus 6 into 5 na minus 30, I into I na I square, therefore it will become plus 30. So the answer is 140 plus 30 na 170. திருப்பி இந்த இடத்துல இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120ல 35 போயிடுச்சுன்னா ஒரு ப்ளஸ் 85i டிவைடட் பை 49 79 85. ஸோ இதுவும் 2ஆல் 85ஆல் டிவைட் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் 2. அப்புறம் இது டிவைட் பண்ணிங்கன்னா இட் இஸ் i. ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது 2 - i 2 + i. காம்ப்ளெக்ஸ் நம்பரை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய சிம்பிளிஃபிகேஷன் 2 - i the bar power 12. இப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய சிம்பிளிஃபிகேஷன் 2 + i the power bar அப்புறம் whole power 12. It is nothing but 2 + i இதனுடைய கான்ஜுகேட் the power 12. இதனால் 2 - i power 12. இது ரெண்டு ஆயிடுச்சு. இது 2 + i அப்படிங்கிறது எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அது 20 - 5i by 7 - 6i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனுடைய ப்ளஸ் பவர் 12. 2 - i அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 - 7i / 9 + i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவர் 12.
ஸோ இசட் பார் எடுத்துருக்குறோம். திருப்பி நம்மளுக்கு அதே இசட் வந்துருக்குது. இசட் பார் ஈக்குவல் டு இசட் அல்லது இசட் ஈக்குவல் டு இசட் பார். தேர்ஃபோர் இசட் இஸ் ரியல், கம்ப்ளீட்லி ரியல். வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு மற்றொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடிய வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர்.